ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ அடிக்கடி வீடியோ போட முடியாமல் போகுது. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ சீஸ் நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். நான் வந்து இது இன்றைக்கி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக பண்ணுறேன், அதனால் பெரிய குவான்டிட்டியாக பண்ணுறேன். 1 கிலோ பொட்டேட்டோவில் நான் வந்து செய்கிறேன். 1 கிலோ பொட்டேட்டோவை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ், மைதா வந்து 1½ கப் எடுத்து வச்சுருக்கிறேன். சீஸ் இது வந்து ஹோம்மேட் சீஸ் தான். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இன்னொரு தடவை போடுறேன். பெப்பர் வந்து ஒரு 2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன், சால்ட்டு, அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கிடைக்காட்டி நீங்கள் வறுக்கி இல்லைன்னா ரஸ்க்கை வாங்கி பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ராக்கக்கூடாது. பெரிய ரவை பதத்தில் நீங்கள் இடித்து அதை வந்து ரோலர் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்திங்கன்னா அளவாக இருக்கும். ரொம்ப பவுடராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ உருளைக்கிழங்க மசிச்சுக்கிடுவோம். ட்ரையாக இருக்கணும். தண்ணி வடிக்கும்போது நல்லா வடிச்சிட்டு ட்ரையாக விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க உருளைக்கிழங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இதோட மிளகாய் பொடி இப்போ நான் சேர்க்க போகிறேன். மிளகாய் பொடியை நான் ஒரு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் வச்சு அதை அடுப்பில் சூடு பண்ணி பச்சை வாசனை போனதும் நான் அந்த மிளகாய் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். நேரடியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு ஒரு 1½ டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி. உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட வந்து சீஸ் வந்து நான் சேர்த்துக்கிற போகிறேன். சீஸ் வந்து ஹோம்மேட் சீஸ் தான். நான் வீட்டிலேயே பண்ணேன். சுத்த பசும்பால் வாங்கி அதிலேருந்து நான் ஒரு லிட்டர் பாலில் இந்த சீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு மாதிரி சீஸ் வந்துச்சு. 100-150 கிராம் அளவு இருக்கும். நான் 1 கிலோனால நான் அவ்வளவு சீஸையும் இதில் சேர்த்துடுறேன். இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த சீஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். வீட்டிலே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு லாபமாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறணும். சீஸ் வந்து நீங்கள் ஒரு 1 கேஜினால் நான் வந்து நிறைய சேர்த்துக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா சீஸும் குவான்டிட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாதிரி குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு 1/4 கிலோ அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ கிழங்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினீங்கன்னா மொசரெல்லா சீஸ் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஈரத்தன்மை கொஞ்சம் இருந்துச்சுன்னா கிழங்குல நீங்கள் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் அது சேர்த்துக்கிடலாம். இதுக்கு அந்த ஈரத்தன்மை போக வரைக்கும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் அந்த கொழகொழப்பு தன்மை இருந்துச்சுன்னா அது போகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கிழங்க வந்து ட்ரையாகவே எடுத்துக்கிறணும். இல்லை துணியில் கொஞ்சம் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அப்படியாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சீஸ் சேர்க்கும்போது அது கொஞ்சம் இலகும்போது இன்னும் கொஞ்சம் பிசுபிசுப்பாகுது. அதுதான். நீங்கள் வந்து இப்போ உப்பெல்லாம் சரியானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டி இன்னும் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம இதை டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம மைதா மாவை வந்து கரைச்சி எடுத்தால் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கையில் கரைச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அதோட உப்பும் சேர்த்து நான் வந்து இதை அடித்து எடுத்திருக்கேன். இப்போ அதோட கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போடாமல் கூட செய்யலாம். இப்போ இதை இந்த மாதிரி நம்ம ஷேப்பாகவும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து இதை உருட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி
ரோல் ஷேப்பில் வந்து நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கட்டரில் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கூட செஞ்சுக்கிடலாம். நான் வந்து நிறைய செய்கிறனால எனக்கு கொஞ்சம் உருட்டுறது ஈஸியாக இருக்கனால நான் அந்த ரோல் ஷேப்லேயே நான் வந்து செஞ்சிடுறேன். அந்த பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு அது. உங்களுக்கு என்ன ஷேப் இருக்கோ அந்த மாதிரி கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி உருட்டியோ என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுக்கும்போது ஃபோக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையை வந்து அதுக்குள்ளே விட்டோம்னா கையெல்லாம் நனைஞ்சிரும். இந்த பிரெட் க்ரம்ஸில் பெரட்டும்போது பிரெட் க்ரம்ஸு வேஸ்ட் ஆயிரும். ஈரமாகி கெட்டிப்பட்டுரும். அப்போ வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அப்போ நிறைய பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கட்டிப்படாது. பாருங்கள் நல்ல பவுடராகவே இருக்குது. ஃபோக்லேருந்து மாவெல்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்ச பிறகு இதில் போட்டிங்கன்னா நீங்களாக செய்யலாம். இல்லைனா 2 பேர் சேர்ந்து ஒரு ஆள் வந்து மாவில் டிப் பண்ணி தரணும். இன்னொரு ஆள் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையை வந்து மாவுக்குள்ளே விட்டுறாதீங்க. விட்டால் பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பெரட்ட முடியாமல் போயிடும். இந்த கோட் பண்ணுறத வந்து நான் 2 தடவை பண்ண போகிறேன். ஒரு தடவை பண்ணோம்னா கொஞ்சம் கிறிஸ்பி கம்மியாக இருக்கும். 2 தடவை பண்ணோம்னா நல்ல நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து சாப்பிட்டா கூட அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வேறு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு 30 நகட்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு தடவை நான் வந்து இதை கோட் பண்ணிக்கிற போகிறேன். இன்னொரு தடவை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கட்லெட் செய்யும்போதும் நான் அந்த மாதிரி தான் காமிச்சேன். ஒரு தடவை பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அது கொஞ்சம் ரஃப்னஸ் போயிடும். 2 தடவை பண்ணோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் அப்படியே நல்லாயிருக்கும். இது செகண்ட் டைம் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். ஒரு 30 நகட் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 250 ருபீஸ் தான் போயிருக்கும். இந்த பொட்டேட்டோ மில்க் வந்து சீஸ் செய்கிறதுக்கு ஒரு 1 லிட்டர் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இல்லாததுக்கு நான் வந்து ரஸ்க் தான் யூஸ் பண்ணேன். அது ஒரு 60 ருபீஸ் அந்த ரஸ்க் வாங்குறதுக்கு. அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 250 ருபீஸுக்குள்ளே நீங்கள் இந்த இதை ஒரு 30 இது செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 30 நகட்ஸ் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். இது மாதிரி லஞ்ச் ஷீட்டில் வந்து ரஸ்க்கு இந்த பிரெட் க்ரம்ஸை வச்சுருக்கிறது வந்து இந்த ஷீட்டை வந்து நம்ம ஒவ்வொரு பக்கமும் நகர்த்தி இந்த மாதிரி அது மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்படி இப்படி நகர்த்தி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து டபுள் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இந்த மீதமான மாவை வந்து நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் வந்து நான் வந்து இதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரை பண்ணும்போது சில நேரம் பிரெட் க்ரம்ஸ் நல்லா தட்டிட்டு நீங்கள் வந்து போடணும் பிரெட் க்ரம்ஸை. அதையும் மீறி அடியில் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துச்சுன்னா கருப்பாக வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு மறுபடி போட்டு ஃப்ரை பண்ணணும்.
அது ஒன்று தான். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸை நல்லா தட்டிட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ வராது. சில நேரம் நிறைய பொரிக்கும்போது அடியில் வந்து கருப்பாக வர சான்ஸ் இருக்குது. அந்த நேரம் வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு திரும்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகா நம்மளோட இது பொட்டேட்டோ நகட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.